உட்காருங்க. சிவா திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. திருவாசகம். திருக்கைலாய பரம்பரை போற்றி. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. நாம் திருவாசகத்தில் மாரியம்மன் கோயில் பகுதி வழக்கமான மற்ற வகுப்பு பகுதின்னு ரெண்டாக எடுத்தோம். ரெண்டும் பக்கத்தில் வந்துட்டதுனால கடைசி 10 பதிகத்தை பார்க்குறதுன்னு கிளம்பிட்டோம். ரெண்டு அடுத்தடுத்து உடனே வருது. அற்புத 10ல் ஒரு மந்திரம் நடத்திட்டோம். 2வது மந்திரத்தில் பார்க்குறோம். மந்திரத்து பொருள்: பொருத்தமான அழகிய பூக்களை தூவி தடைபடாத நல்ல இயல்புகளோடு பொருத்தமான அழகிய பூக்களை தூவி தடைபடாத நல்ல இயல்போடு இறைவனை வழிபடாமல் சிற்றின்பத்திலே தடுமாறி போய்விடாமல் சிற்றின்பத்திலே தடுமாறி போய்விடாமல் எனக்கு அருள் செய்தாய். இந்த பதியத்தோட எந்த பதியத்தை சேர்த்து படிக்க சொன்னேன்? அடைக்கல 10. இந்த பதியத்தோடு ஒரு குறிப்பிட்ட பதியத்தை சேர்த்து படிக்க சொன்னேன். என்ன பதிகம்? அதிசய 10. அதானே? அதிசய 10 இதோட சேர்த்து படிங்க. ரெண்டுக்கான தொடர்பு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எடுத்துட்டதுனால. இப்போ வைப்பு மாடென்று மாணிக்கத் தொழி என்று மனத்திடை உருகாதே செப்பு நேர்முகை மடவரலியர் தங்கள் திறத்திடை நைவேனேன்னு இருக்குதா? இந்த அதிசய 10 ஆதீனத்துக்கு பேசும்போது என்ன 10 சொன்னேன்? ஆதீனத்துக்கு பயன்படுத்தினது வேற ஒரு 10. சரி, நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிடுறேன். அதிசய 10லையும் அற்புத 10லையும் ஒரே விஷயத்தை பேசுகிற மாதிரி தெரியும். குடும்ப வாழ்க்கைங்கிற வாழ்க்கையில் குடும்பத்தின் மேலே பற்று தான் வேண்டாங்கிறோம், அன்பு இருக்கலான்னு சொல்கிறோம். மனைவி மேலே அளவுக்கு அதிக பற்று வைக்கிற ஒரு செய்தி, இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் அதிசய 10ல் சொல்கிறார். பற்று வைக்கிறத, ஆமாம், இந்த பற்று வைக்கிறத எதில் சொல்கிறார்? அதிசய 10ல் சொல்கிறாரு. அற்புத 10ல் பற்று வைக்காமல் தடுத்தாய்ங்கிறார். ரெண்டையும் நீங்கள் பிரித்து படிக்க பழகிவிடணும். இதே கான்செப்டுக்கு ஆதீனத்துக்கு வேறு 10 சொன்னேன். அடைக்கல 10 வேறு ஏதோ ஒரு 10 சொன்னேன். திருவாசகம் முழுவதும் இந்த மாதிரி செய்தி இருக்குது. அதாவது ஒரு இல்லறத்தான் மனைவி மேல் அன்பு வைக்கலாம், என்ன வைக்கக்கூடாது? மடத்துக்கு அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறேன். அன்பு வைக்கலாம், என்ன வைக்கக்கூடாது? பக்தி வைக்கலாம். இவர் தன் மனைவி மேலே பக்தியே வச்சார். யார்? நம்முடைய காரைக்காலாமையார் கணவர். பக்தி வைக்கலாம், ஆனால் என்ன வைக்கக்கூடாது? ஆசை வைக்கக்கூடாது. இது திருவாசகத்தில் முழுவதும் கிடக்குது கடைசி வரைக்கும். இந்த 10ஐயும் சொன்னேன். 51வது பதிகமும் சொன்னேன். 51வது பதிகத்தில் இந்த செய்தியை வச்சு தான் முடிக்கிறாரு. ஆமாம், 51வது பதிகத்தை எடுத்து பாருங்க. அதில் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முகையார் அந்த மந்திரம். அதுக்கடுத்து பஞ்சாய அடிமுடைவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு. அடுத்தது மந்திரம் 6 வெந்துவிழும் உடற்பிரிவு கொந்துகுழல் கோல் விளையார் தையலார் மையலிலே இருக்குதா? காதல் மிக்க அணி இளையார். இதையெல்லாம் மாணிக்கவாசகர் ஏன் சொல்கிறாருங்கிற கேள்வியை யாரும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் எழுப்பலை. ஒரு பெரிய ஞானி, தன்னுடைய நூலில் துறவியாக வாழ்ந்த ஒரு ஞானி தன்னுடைய நூலில் எதற்கு இப்படி பெண்களை பற்றி பேசணும் அப்படின்னா, எனக்கு இதுவரைக்கும் யாரும் விடை சொன்னதே கிடையாது. இப்போ ஆதீனத்துக்கு பேசும்போது தான் கண்டுபிடிச்சேன். ஆதீனத்தில் ஆணவமலத்தினுடைய காரியங்கள் 8, மாயையின் காரியங்கள் 7, வினையின் காரியங்கள் 6. அதில் இந்த ஆணவமலத்தினுடைய காரியங்கள் 8க்கான விளக்கம் நம்ம பாடசாலை புக்கில் ஒரு வகையாக இருக்குது. சிவஞான முனிவர் இல்லை 7ன்னு அவர் வேறு ஒரு ஆகமத்திலேருந்து 7 சொல்கிறாரு. அந்த 7 சொல்லும்போது 7க்குமே வேறு வடிவமாக ஒரே விளக்கம்தான் சொல்கிறாரு. இல்லறத்தான் மனைவி மேல் வைக்கின்ற பற்று, அதைத்தான் விளக்கம். அது போன்ற பற்றுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லறத்தான் பற்றுன்னு இல்லை, அது போன்ற பற்றுங்கிறத தான் சொல்கிறாரு. அப்படின்னா மாணிக்கவாசகர் சொல்ல வந்த செய்தி எதற்காக ரிப்பீட்டடாக இந்த செய்தியை சொல்கிறாருன்னா, ஆணவமலம் யார் வரைக்கும் இருக்கும்? சகலருக்கு உண்டு. அடுத்து பிரளயாகல இருக்கு, விஞ்ஞானகலருக்கே ஆணவமலம் உண்டு. அப்போ ஆணவமலம் இருக்க வரைக்கும் அவனுக்கு எந்த பற்று இருக்கும்?
இந்த பற்று இருக்கும். எனவே இந்த பற்று வந்து ஈஸியாக விடாதுங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லி தான் செய்தி. அவர் திரும்ப திரும்ப சொன்ன செய்தி என்னது? ஏன் இப்படி சொல்கிறாரு? இந்த பற்று அவளை ஈஸியாக என்ன செய்யாது? விடாது. அப்படி விட்டால் யாருடைய அருளால் தான் விட முடியும். அவன் விட முடியாது. ஆணவமலை யாரால் போகும்? இறைவன் அருளால் ஆணவமலம் போனால் இந்த பற்றும் அவனை விட்டு என்ன செய்யும்? போகும். இதுதான் மாணிக்க வாசகர் இதை ஒரு தன்னுடைய நூலில் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். புரியுதா? இப்போ அதிசயப்பத்துக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? அதிசயப்பத்தில் இந்த ஆசையால் நான் பாதிக்கப்பட்டேங்கிறாரு. அற்புதப்பத்தில் அந்த ஆசையை நீ தடுத்தாங்கிறார். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? எண்ண மலத்தை நீக்கினாங்கிறாரு. அவருக்கு ஆணவமலம் இருந்தது, ஆணவமலம் நீக்கம் என்ற படிநிலையெல்லாம் அவருக்கு கிடையாது. இது படிப்படியாக அவர் நமக்கு கற்பிக்கிற பாடம். யாருக்கு கற்பிக்கிற பாடம்? நமக்கு கற்பிக்கிற பாடம். நமக்கு கற்பிக்கிற பாடம். மந்திரத்தினுடைய பொருள் முழுவதும் எழுதிட்டோமா? எழுதுங்க. அந்த தடுமாறாமல் அருளால் தடுத்தாய். கடலணிந்த 2 திருவடிகளை எனக்கு காட்டினாய். என் அரசனா எனக்கு வெளிப்பட்டாய். என் அரசனா எனக்கு வெளிப்பட்டாய். என் முன் நின்றாய். ஒப்பற்ற உன்னுடைய வியப்பு செய்கையை நான் இன்னதென்று சொல்ல அறியேன். நீங்கள் வீட்டில் போய் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஒரு ரகசியம், எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு உரையில் கண்டுபிடிச்ச ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு இல்லறத்தான் தன் மனைவி மேல் வைக்கிற பற்று பேசுகிற இடத்துலலாம் பெரும்பாலும் மாணிக்க வாசகர் அம்மையே பேசுவார். யாரை பேசுவார்? ஒரு இல்லறத்தான் தன் மனைவி மேல் வைக்கிற பற்றை பேசுகிற இடத்துலலாம் எதை பேசுவார்? அம்மையை பேசுவார். அதற்கு என்ன காரணம்னா, அம்மையின் அருளால் தான் அதிலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுபட முடியும் என்பது பொருள். இப்போ நான் ஒரு உதாரணம் காட்டுறேன். அதை நான் ஆராய்ச்சி ரொம்ப வருஷத்துக்கு முந்தி பண்ணியிருக்கிறேன். சூழல் வர்றதுனால இப்போ சொல்கிறேன். அச்சோபதிகம் 3வது மந்திரம். பொய்யெல்லாம் மையென்று புனர்முகையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாறாமை காத்தொருளி தையலிடம் கொண்ட பிரான். என்ன கான்செப்ட் வச்சேன்? இந்த கான்செப்ட் பேசுகிற இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் யார் வருவா? அம்மை வரும். அம்மை எதற்கான அடையாளம்? அருளுக்கான அடையாளம். இந்த ஆணவமலத்திலிருந்து அவன் எதிலிருந்து தான் ஆணவமலத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வேணும்? அருள் வந்தால் ஒழிய இந்த பற்றிலிருந்து அவன் விடுபட முடியாதுங்கிறது தான். ஒருவேளை இந்த பற்றிலிருந்து ஒருவன் விடுபட ஆசைப்பட்டால் அவன் அம்மையப்பரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கருத்து. யாருடைய கருத்து? மாணிக்க வாசகருடைய கருத்து. இது ஆணுக்கு மட்டுமல்ல, ஆணை பொறுத்தளவில் பெண் இந்த பற்றுக்கு அழுந்தக்கூடாது, பெண்ணை பொறுத்தளவில் ஆண் பற்றில் அழுந்தக்கூடாது. இது எல்லாருக்கும் தான். ஒரு பக்க நீதி கிடையாது, எல்லாருக்கும் தான் நீதி. நம்ம சமுதாய அமைப்பில் எல்லா பழியையும் யார் மேலே போட்டு பழகிட்டாங்க? பெண்கள் மேலே போட்டு பழகிட்டாங்க. எல்லாருக்கும் உள்ள நீதி தான் இது. அதில் நீங்கள் இப்போ மந்திரத்தினுடைய பொருளை விரித்து பார்க்கலாம். குறிப்புரையிடுங்க. ஏய்ந்த மாமலர், சிதையாத மலர், வாசனை உள்ள மலர். முட்டாததோர் இயல்புன்னு சொல்கிறார் பாருங்க. ஏய்ந்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்பு. அதுக்கு இலக்கணம் பாருங்க. முட்டாததோர் இயல்புக்கு விளக்கம் பாருங்க. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல். குங்குலிய கிளைய நாயனார் வீட்டில் பொருள் வந்த உடனே அவங்க அன்றாட வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாங்களா? அவங்க எப்பவும் வாழ்கிற மாதிரி தான் என்ன செய்தாங்க? வாழ்ந்தாங்க. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகளல் தொழுதெழுவேன். இன்பம் வந்தாலும் தீமை வந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் பயன் கருதாது வழிபடுதல். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க, அதனால் கோயிலுக்கெல்லாம் அதிகமாக போக முடியல, குடும்பத்தில் தொடர்ந்து 5-6 கல்யாணம், அதனால் வழிபாடு திருமுறை படிக்கிறது, தேவாரம் படிக்கிறதெல்லாம் ஒன்று எல்லாமே மறந்தே போச்சு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? முட்டாமலுங்கிறதுக்கு நம்ம இலக்கணமாக இல்லை. நம்ம வேறு விஷயங்கள் நம்ம என்ன செய்வது? முட்டை வச்சுக்கிறது.
நம்மளே முட்டை வச்சிருது. முட்டுதல்னால் தடைபடுதல். முட்டுனா தடை. முட்டு கொடுக்குறதுங்கிறாங்கல்ல, தேருக்கு கட்டை போடுற மாதிரி முட்டு கொடுக்குறது. இப்போ நீங்கள் வந்து சரியாக பூஜை பண்ணுறதுக்கான நேரம் வந்துட்டு காலையில் 6 மணிக்கு பூஜைக்கு உட்கார போகிறீங்க. நைட்டில் ஒருத்தர் சொல்கிறார், காலையில் ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லுவோம், 6 மணிக்கு தகவல் சொல்லுவோங்கிறாங்க. லாட்ரி சீட்டில் உங்களுக்கு 5 கோடி ரூபா அடிச்சுட்டுன்னு சொல்கிறான்னு வச்சுருங்களேன். காலையில் நம்ம வீட்டில் வந்து 5 கோடி ரூபாய் இறக்குறாங்க. பூஜை செய்வீங்க? க்ளீனாக எல்லாம் குடும்பத்தோடு கூப்பிட்டு கொஞ்சம் உட்காருங்க சார், 5 கோடி ரூபா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு அனுப்புகிறோம். ஏதாவது ரூபா குறைஞ்சிட்டா என்ன பண்ணுறது? அந்த குடும்பத்தோடு உட்காந்து என்ன செய்வீங்க? எது மறந்துடும்? ஆமாம், பணத்துக்கு வேணால் பூஜை பண்ணுவீங்க. பணத்துக்கு வேணால் பூஜை பண்ணுவீங்க. அப்போது நமக்கு அதுதான் அவர் சொன்னார், ஒரே வார்த்தை, துன்பம் வந்தாலும் முட்டுப்படக்கூடாது, இன்பம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? முட்டுப்படக்கூடாது. அழகான டெஃபினிஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நன்மை வரினும் தீமை வரினும் அவற்றை பொருட்படுத்தாமல். ரெண்டையுமே என்ன செய்யக்கூடாது? பொருட்படுத்தக்கூடாது. ரொம்ப நம்ம மகள் வந்திருக்கா, ரொம்ப சந்தோஷம், அதுக்காக பூஜையை விட முடியுமா? மக வந்தால் அவளுக்கு வேண்டியதை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லலாம். எதை விட முடியாது? பூஜையை விட முடியாது. அவற்றை பொருட்படுத்தாமல் பயன்கருதாது வழிபடுதல். என்னுடைய பேத்தி ஸ்கூலுக்கு தாத்தா பாட்டி தினம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் லட்சுமியும் போயிருந்தோம். எனக்கு நல்லா தெரியும், குழந்தைகளெல்லாம் ரொம்ப அன்பாக சாக்லேட்டு தரோம், நம்ம வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் லட்சுமியும் ஒரு 20 திருவாசகம், முஸ்லீம் கிறிஸ்டின் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, அதனால் ஒரு 8 திருக்குறள் தான் 8 தான் கிடச்சிது. எல்லாம் வாங்கிட்டு போனோம். ஸ்கூலில் முதல்ல சொல்லி வச்சுட்டோம். சிலர் வந்து அதை பணக்காரங்கள்லாம் அதை வாங்க மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி. இல்லை, நீங்களே கொடுங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸ்கூல் தான். ஸ்கூல் ஓனர் பிள்ளை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு டாக்டர் பிரேமான்னு சொல்லி ஃபஸ்ட் கிரை ஸ்கூலு. அந்த ஸ்கூல் ஓனர் பொண்ணு என் ஸ்டூடெண்ட்டு. இப்போது ஸ்கூல் ஓனர் பையன் என் பையனுக்கு கிளாஸ்மேட்டு. அவங்க அப்பா என் ஃப்ரெண்டு நல்லி கவுண்டர். அவங்க அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். எல்லாம் குழந்தைகளெல்லாம் கை தட்டணும். குழந்தைகள் விளையாடக்கூடாது, இப்போ தாத்தா பாட்டி விளையாடணும். குழந்தைகள் கை தட்டணும், குழந்தைகள் கூட விளையாடணும். வேறு எல்லா பேரண்ட்ஸ் கருத்து சொல்லுங்கள். தாத்தா பாட்டி நான் சொன்னேன், வீட்டில் விளையாட விடுவாங்களா? வீட்டில் கிழவனுக்கு திமிரப்பார், பிள்ளைலாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் முதல்ல எங்களை விளையாட வச்சுருக்கீங்க, அநியாயத்துக்கு நல்லதுங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு எல்லோரும் குழந்தைகள் பால் போடுறத நம்ம பிடிக்கணும். பிறகு ஒரு லேடி படம் இருக்குது, அதில் பொட்டு வைக்கணும், கண்ணை கட்டிட்டு தாத்தாவெல்லாம். லேடிஸுக்கு என்ன வேலைன்னா, ஒரு ஜென்ஸு படத்துக்கு மீசை வச்சு விடணும், கையில் ஸ்டிக்கர் மீசை தருவாங்க. இப்படி நிறைய ஒரு மணி நேரம் விளையாட்டு. ஒரு 10 புக்கு தான் என்கிட்ட இருந்து, உஷாட்ட தான் 10 புக்கு வாங்கினேன். வாங்கி புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு 2 புக்கு மிச்சமாச்சுது. அது நான் சிலர் திருக்குறளும் கேட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். 2 கேட்டாங்க, 2 கொடுத்துட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சூழ்நிலையும் எனக்கு நிறைய அந்த லெவல்லையே என்னுடைய நேரம் இருக்குது. பேத்தி சொல்லிவிட்டு, பாட்டி வரலாம் போகிற, நீ வந்துடணும், எங்கள் அம்மாலாம் வரக்கூடாது, நீங்கள் 2 பேரும் கட்டாயம் வரணும் அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு வந்தோம். அப்போ ஒவ்வொரு கடமைகள், சமுதாய கடமை, இல்லற கடமை, சமய கடமை, இதில் எதுவுமே தவறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சமய கடமை சொல்லி எந்த கடமையும் விடக்கூடாது, இல்லற கடமையே நீங்கள் விடக்கூடாது. நம்ம குரூப்பில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லா போட்டிருக்கிறோம். முதல்ல குடும்பத்தை பாரு, 2வது தொழிலை பாரு, 3வது சாமியை பாரு. எல்லாருக்கும் அதான் அட்வைஸ். இப்போ கூட வரும்போது வீரமாணிக்கம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவர் சில பொறுப்புகள் சொன்னார், முதல்ல அதை சின்சியராக பாருங்க அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கிறாரு. முதல்ல குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அவற்றை என்ன பொருட்படுத்தக்கூடாது. எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா ஃபேமிலி மும்பையில் இருக்காங்க. 2-3 தடவை மும்பைக்கு விமானத்தில் போயிருக்கிறேன். அந்த மும்பை விமானத்தில் போகும்போது ஒவ்வொருத்தரும் அதை ஒரு வகையாக என்ஜாய் பண்ணுறாங்க. சிலர் பாட்டு போட்டு கேட்குறாங்க, சிலர் வந்து அந்த பணிப்பெண்கள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதனுடைய லாபமெல்லாம் நம்ம கீழே 100 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளை அவங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த பொருளை வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்களே, பல நாடு வெளிநாட்டுக்கு நிறைய நாட்டுக்கு போயிருக்கிறீங்க. நான் என்ன டெஸ்ட் பண்ணேன் தெரியுமா? நம்ம சித்தாந்தம் திருமுறையெல்லாம் நிலத்திலேருந்து படிக்கிறதுக்கும் விமானத்தில் போக படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஆராய்ச்சி பண்ணேன். மும்பையில் வந்து பல ஆயிரம் அடி உயரத்தில் ஒரு மலை வருது, பெரிய மலைப்பரப்பு வருது, பல கிலோமீட்டர் நீளத்தில் அந்த மலையினுடைய பரப்பு இருக்குது. அது மேலே விமானம் போகுது. ஆமாம். அப்போ விமானத்தை எதுக்கு மேலே தூக்க வேண்டி இருக்குது?
மலைக்கு மேலே தூக்குறான். மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரவை மாவை கரைச்சி ஊற்றுன மாதிரி வெள்ளையாக இருக்குது. மேல் பகுதி ரவை மாவை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. பபுள் கம் இருக்குல்ல, பபுள் கம்மை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உயரத்தில் போகும்போது என்ன செய்யுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நான் சித்தாந்தத்தை திருமுறையை சொல்லி பார்க்குறேன். அது நம்ம பூமியில் என்ன நடக்குதோ அதே தான் அங்கேயும், அந்த லெவல் தான் அங்கேயும் என்ன செய்கிறது இருக்குது. வித்தியாசங்கள் எதுவும் தெரியலை. அங்கேயும் நமக்கு என்ன சிந்தனை தான் வருது, இந்த சிந்தனை தான் வருது. ஒரு தடவை மும்பை விமான நிலையத்தில் இருந்து பாடம் போட்ட ஞாபகம் இருக்கா? கொரோனா சீசனில் மும்பை விமான நிலையத்தில் உட்காந்து பெரிய புராணம் போட்டேன். ஆமாம், அப்போல்லாம் கம்பல்சரி டெய்லி பாடம். இப்போ வந்து முடியலைன்னா விட்டுடுறோம். அப்போல்லாம் கம்பல்சரி டெய்லி டெய்லி கம்பல்சரி பாடம் வரும். அந்த முட்டாமல்ங்கிறது சைவத்தில் ரொம்ப முக்கியம். இந்த முட்டாமல்ங்கிறத கையில் எடுத்து சைவத்தில் எல்லாரும் எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த சிக்கல் முற்றாங்களா முட்டலையான்னு காட்டுறதுக்கு வந்தது ஒரு இடம்தான் அறிவாள் தாய் நாயனார். அறிவாள் தாய் நாயனார் எல்லாரும் முட்டாமல் செஞ்சாங்க. முட்டு வரும்போது என்ன செஞ்சாங்கங்கிறத காட்டுறவர் தான் யார்? அறிவாள் தாய நாயனார். பூஜைக்கு பொருள் சேர்க்க முடியல, தன்னை மாய்த்துக்கொள்ள என்ன செஞ்சுட்டார், தயாராகிட்டார். இறைவனுக்கு குங்குலியும் இல்லை, தாலியை விற்க ரெடி ஆகிட்டார். தாலியை விற்க ரெடி ஆகிட்டார். இதெல்லாம் முட்டு வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கிடுறாங்க, அதுதான் முட்டாமல்னார். ஏய்ந்த மாமலர் இட்டு, இறைவனுக்கு பொருத்தமான மலர்களை நாம் இடணும். சமீபத்தில் ஒரு உரையில் தேவாரத்தில் மாமலருங்கிறதுக்கு ஜெயமலர் செயமலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் செயமலர்னு ஒரு வார்த்தை 40வது பதிகம் நினைக்கிறேன். அதுக்கு வாகை மலர்னு பொருள் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் வாகை மலர் இறைவனுடைய பூஜைக்குரியது அல்ல, பூஜைக்குரியது அல்ல. சொல்கிறார் பாருங்க, ஏய்ந்த மாமலர், அம்மைக்குரிய மலர் இது, சிவனுக்குரிய மலர் இது, முருகனுக்குரிய மலர் இதுன்னு நம்ம வரையறுத்துருக்குறோம். அந்த வரையறை என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. தாரமர் கொன்றையும் சந்தகமாலையும் சாத்துளும் தில்லை ஊரகம் பாகத்து மைமைந்தனே. தாரமர் கொன்றை சிவனுக்கு, சிவகாமிக்கு. அதை நீங்கள் மாற்றக்கூடாது. சிவகாமிக்கு ஏன் கொன்றை மாலைன்னா நுகர்ச்சிக்கு வழி செய்பவள். கொன்றை நுகர்ச்சியை உண்டு பண்ணும். இந்த சண்பகம் கொன்றை ஏன் சிவனுக்குன்னா ஞானத்துக்குரியது. சிவன் வந்து ஞானத்தை, கொன்றை ஞானத்துக்கு வழிகாட்டும். அப்படின்னு மலர்களை ஏன் பிரிக்கிறாங்கன்னா அந்த அந்த மலருக்கும் அந்த சாமிகிட்ட நம்ம வேண்டதுக்கு தொடர்பு இருக்குது. இப்போ சிவபெருமானுடைய திருமேனி வந்து அடிப்படையில் வெப்பம் நிறைந்தது. அதனால தான் அண்ணாமலை எல்லா சிவலிங்கத்துக்கு மேலே என்ன விழுந்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம், பெருமாள் திருமேனி அடிப்படையில் குளிர்ச்சியானது. எங்கேயோ தான் படுத்திருக்கிறாரு, பார்க்கடலில் தான் படுத்திருக்கிறாரு. அதனால தான் இந்த வில்வம் வந்து அந்த சூட்டை சரி பண்ணும். அதுதான் சிவனுக்கு என்ன மலர், வில்வ இலை. வில்வ இலை இப்படி கைக்குள்ள வச்சு பாருங்கள், கையெல்லாம் ஐஸாக மாறிடும். வில்வ இலை நம்ம நினைக்கிற மாதிரி வேப்பலை மாதிரி நைஸ் கிடையாது. ஒரு 5 வேப்பலையை வச்சா என்ன கெட்டி வருமோ அது ஒரு வில்வ இலையில் வரும். அதனால தான் சிவனுக்கு வில்வ இலையை வச்சாங்க. திருமால் பேசிக்காகவே குளிர்ச்சி, துளசி வந்து பயங்கர ஹீட்டு. அதனால் அவருக்கு எதை மேட்ச் பண்ணாங்க, துளசியை மேட்ச் பண்ணாங்க. அது இதை நீங்கள் மாற்றி செய்தீங்கன்னா அது எந்த பயனையும் என்ன செய்யாது, தராது. அதனால தான் கடம்பம்னா அது முருகனுக்கு தான். அப்பாவும் மகனும் ஒன்று தானே, யாருக்கு வைக்க முடியாது. முருகனுக்கு வைக்கிறதா சிவனுக்கு வைக்க முடியாது. கடம்ப மலர், வெட்சி மலர்லாம் அதெல்லாம் முருகனுக்கு தான். அதான் அதாவது இதுகளெல்லாம் விதி. விதியே நம்ம எடுத்து பேசிட்டோம். விதி விலக்குகள் வேற, புரியுதா? விதி என்பது கட்டாயம். விதி முடியாத போது எதை எடுக்கிறோம், விதி விலக்குகளை எடுக்கிறோம். கொன்றை மலர் கிடைச்சதுன்னா நீங்கள் சிவனுக்கு வேறு மலர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கொன்றை மலர் இருக்கும்போது நீங்கள் பச்சை இலையை போடக்கூடாது. கொன்றையும் பச்சை இலையும் போடலாம். ஏன் பச்சை இலையை போடணும், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு இறைவன் சொன்னார்ல அப்படின்ட்டு போடக்கூடாது. மலரையும் கொன்றையும் போடலாம். அப்போ அதையெல்லாம் எது வரையறை செய்கிறது, விதிகள் வந்து கட்டாயம். விதி விலக்குகள் எதா இருக்கணும்னா விதி விலக்குக்கு காரணம் இருக்கணும். விதி விலக்கு என்ன இருக்கணும், 6 மணிக்கு பூஜை பண்ணணும், நீங்கள் பூஜை பண்ணலைன்னா அதுக்கு காரணம் இருக்கணும். உடம்புக்கு முடியலை, இப்போ தான் வந்து படுத்தேன், நியாயமான காரணங்கள் இருக்கணும். நைட்டு 8 மணிக்கே படுத்துட்டு காலையில் என்னால் 6 மணிக்கு எந்திரிக்க முடியல, 5 மணிக்கு எந்திரிக்க முடியல நினைச்சக்கூடாது. விதிகளை பின்பற்றணும்னு கட்டாயம் இல்லை. விதி விலக்குகளை கையில் எடுப்பதற்கு என்ன வேணும், காரணம் இருக்கணும்.
எங்கள் வீட்டு பக்கம் கொன்றை இல்லை, அப்போனா துளசி எடுத்து சிவனுக்கு போட்டேன் அப்படி சொன்னால் ஒன்றும் தப்பு வந்துடாது. கொன்றை இருக்கும்போது எதை போட்டிருக்கக்கூடாது? துளசியை போட்டிருக்கக்கூடாது. இதெல்லாம் அதனால தான் எய்ந்த மாமலர்னார். பெரிய புராணத்தில் முருகநாயனார் புராணம், சண்டீச நாயனார் புராணம், இதையெல்லாம் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா இந்த மலர்களை பற்றிய விதிகள்லாம் நிறையா இருக்கும். சண்டீச நாயனார் புராணம், முருகநாயனார் புராணம், அப்பர் தேவாரம், இதெல்லாம் மலர்களை நிறைய பேசக்கூடிய இடங்கள். அப்பர் தேவாரம். ஒரு நாயனார் சரியகிரியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியே நடத்தினார். அந்த நாயனார் பேர் மறந்து போயிடும். கண்ணாத நாயனாரா பார்த்துக்கிடுங்க. ஒரு நாயனார் அவர் கணம்புள்ள நாயனார் புல்லு மட்டும்தான். அவர் இந்த பாடசாலை நடத்தினது அவரா? பார்த்துக்கிடுங்க. சரியாக சந்தோஷம். பாடசாலை நடத்தியிருக்காருங்க. சரியை எப்படி பண்ணணும், கிரியை எப்படி பண்ணணும், பூ எப்படி கட்டணும், பூ எப்படி பறிக்கணும்னு என்ன செஞ்சுருக்கிறாரு? பாடசாலை நடத்தியிருக்கிறார். நீங்கள் மடங்களுக்கு போனால் ஒரு காலத்தில், இப்போலாம் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு தீக்கை வரன்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த காலத்துலலாம் தீக்கை வேணும்னா மடத்தில் போய் வேலை செய்யணும். முதல் டியூட்டி பூ பறிக்கிறது, அது பிறகு பூவை கட்டுறது. இந்த ட்ரைனிங் மட்டும் 5 வருஷம் நடக்கும். எது மட்டும்? பறித்து கட்டுறதுக்கு மட்டும் 5 வருஷம். நீங்கள் செஞ்சேரி மேலே போனீங்கன்னா சின்ன தம்பிகளெல்லாம் சிவனடியார் வேடத்தில் இருப்பாங்க. அவங்க மெயினாக பூ பறிக்கிறது, பூ கட்டுற வேலையில் இருப்பாங்க முதல்ல. அதனால தான் அதுக்கு அப்பர் மடம்னு பேர். அப்பர் சுவாமிகள் மடங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆமாம், பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு பையனை உட்காந்து கட்டிகிட்டு இருந்தான். யாரோ கேள்வி கட்டுறதுக்கு அவன் பதில் சொன்னான். பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் பதில் சொல்ல முடியல. அந்த பையன் பதில் சொல்லிட்டு இருந்தான் உட்காந்து. ஆமாம், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. சைவத்தில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்னது தான்? பூ கட்டுறது தான். நாம் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சிவராத்திரி அன்னைக்கு தீக்கையை வாங்க காலையில் ஜீவன் முக்தராக உத்திரணி பஞ்சபாத்திரத்தையெல்லாம் பையில் கட்டி மஞ்சள் பையில் கட்டி தொங்க விட, அதை கேட்டது தானுங்க பெரிய சண்டையாயிட்டு. நீங்கள் தீக்கையை பண்ணுறீங்களான்னு கேட்டது தான் பகையே வளர்ந்தது. எந்த சாதனங்களும் பண்ணலை. நீ கட்டி போடணும். அதுதான் நம்ம இதில் நான் முதல்ல இவ்வளவு வேலைகளெல்லாம் எனக்கு இல்லாத ஒரு காலத்தில் சமத்தூர் சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு பேச போவேன். தொடர்ந்து இல்லை, மாற்றி மாற்றி கூப்பிடுவாங்க. வருஷத்துக்கு 2-3 தடவை போவேன். அப்போல்லாம் கோயிலுக்கே பேண்டில் தான் போவேன். என்ன காரணம்னா, வேஷ்டினா பெரிய மனுஷனு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பேண்ட் போட்டு போனால் இப்போ தான் பழகிறாருன்னு விட்டுருவாங்க. அப்படி போவேன். அங்கே போனீங்கன்னா அந்த பிரதோஷத்துக்கான மலர் முழுவதையும் கட்டுறது யாருன்னா மகாலிங்கன்ற மகள் அவங்க கருணாம்பிகை அம்மா. கருணாம்பிகைங்கிற அம்மா அவங்க தான் எல்லா பூவையும் கட்டுவாங்க. அவங்க கட்டுற பூ தான் எல்லா சாமிக்கும், ஒரு சிவாலயம் முழுவதுக்கும் சாயங்காலத்தில் உட்காந்து தனியாளாக கட்டுறாங்க. அப்போ சைவத்தில் எது முதல்ல? மலர் தான் ஃபஸ்ட்டு. மலர் கட்டுறது, மலர் பறிக்கிறதுக்குன்னு விதிகள், புஷ்ப விதி அப்படின்னு விதியே இருக்குது. எங்கே பூ பறிக்கணும், எந்த பூவை பறிக்கணும், எந்த பூவை பறிக்கக்கூடாது, எந்த பூ பூஜைக்கு ஏற்றது, இது பூஜைக்கு இல்லை, அதையெல்லாம் கடைப்பிடிச்சி பின்பற்றியா இல்லை நடந்து காசிக்கு போயிட்டு வந்துடுறியான்னா நான் எங்கே கிளம்பிடுவேன்? காசிக்கு போயிட்டு வந்துடுறேன். நடந்தே அவ்வளோ விதிகள் அதில் இருக்குது. வாய் கட்டி கொண்டு பறிக்கணும், பேசக்கூடாது, தும்மக்கூடாது, இருமக்கூடாது, அந்த இடத்துல படுக்கக்கூடாது, மயானத்தில் பூ பறிக்கக்கூடாது, புழு கடிச்சதை பறிக்கக்கூடாது, தலைமுடி விழுந்ததை பறிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் சீக்கிய செய்யா பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் புஷ்ப விதி. ஆமாம், அடுத்த வரலாறு இருக்குது. அதனால தான் என்ன வார்த்தையை போட்டார்? ஏய்ந்த மாமலர்னார். அதை மட்டும்தான் பறிக்கணும். பறிக்க மாட்டாங்க. அப்போ நிறம் பார்க்கணும். எழுதுங்க. நிறம், மனம், வன்மை, மென்மை எல்லாம் பார்த்து பிரிப்பாங்க அந்த மலரை. நிறம் பார்த்து பிரிக்கணும், வன்மை பார்த்து பிரிக்கணும், மென்மை பார்த்து பிரிக்கணும். நீங்கள் நந்தியாவட்டை எடுத்தீங்கன்னா வெள்ளை அழகாக தான் இருக்கானா உடஞ்சிரும். நீங்கள் பூ வியாபாரிகள் பாருங்கள், எந்த பூ தாங்குமோ அதை தான் வியாபாரத்துக்கு எடுப்பான். ரோஸில் இந்த பேப்பர் ரோஸை ஏன் எடுக்கிறான்? அது ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். இப்போது புதுசாக வந்துருக்கல சின்ன ரோஸு, ஒரு வாரம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும், எதுவுமே ஆகாது, உதிரவே செய்யாது. பன்னீர் ரோஸ் பாருங்கள், சரசரன்னு உருந்துடும். ஆமாம், அதையெல்லாம் இதில் சொன்னார். ஏந்த மாமுரர் இட்டு முட்டாதது ஒரு இயல்படும் வணங்காதே
சாந்தமார்முகை தையல் நல்லாருடும் தலைதடுமாறாகி போந்து யான் துயர் புகா வண்ணம் தடுத்து தான் சொல்கிறார். அப்படின்னா என்ன மலம் தடுக்கப்பட்டதுன்னு புரியணும். புது கான்செப்ட், முதல்ல இந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். ஆணவ மலம் தடுக்கப்பட்டால்தான் இந்த ஆசையை என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். ஒரு இல்லறத்தானுடைய பற்றை தடுக்க முடியும். இல்லறம் நியாயமானதுங்க, இல்லற அன்பு நியாயமானது. இல்லறத்தில் என்ன இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. இல்லறம் பெருசா இறைவன் பெருசான்னா யார் பெருசுன்னு சொல்ல தெரியணும், இறைவன் பெருசுன்னு சொல்ல தெரியணும். எனக்கு என்னுடைய மனைவி தான் பெருசுன்னு சொல்கிற இடத்துக்கு வரக்கூடாது. இப்போது ராமானுஜர் வரலாற்றில் நடக்குது. ராமானுஜர் வரலாற்றில் நம்ம பலமுறை பேசிக்கோ, இந்த இடத்துக்கு தேவைன்னு பேசிட்டே ஆகணும். ஒருவன் ஒரு பெண்ணுக்கு தன் மனைவிக்கு கொடை பிடிச்சிக்கிட்டே போகிறான். ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். மனைவிக்கு கொடை பிடிச்சிக்கிட்டே போகிறான். அப்போது அவர் புருஷங்காரன். அப்போ ராமானுஜர் பார்த்துட்டு சிரிக்கிறார். என்ன இப்படி ஆகிட்டான், இப்படி நிறைய பயிர் ஆகிட்டாங்களோ, ஊர் இப்படி மோசமாக போயிட்டான்ட்டு கூப்பிட்டு கேட்குறாரு. என்னுடைய மனைவியினுடைய கண்களினுடைய அழகை காப்பாற்றுறதுக்காக நான் இதை செய்கிறேங்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இதை விட அழகான கண்ணை நான் உனக்கு காட்டினா இந்த வேலையை விட்டுற சரிங்கிறான். அப்போ அவனை கூப்பிட்டு போய் ரங்கநாதருடைய இதை காட்டுறாரு. கண்ணை காட்டும்போது அவன் அந்த வேலையை விட்டுட்டு திருமால் பக்தராகவும் ராமானுஜருடைய சீடனாகவும் என்ன செய்கிறான், மாறுகிறான். அப்படின்னா அந்த கேப்பில், இன்பிட்வீன் கேப்பில் என்ன நடந்தது, குருவருள் உள்ள வந்தது, இறையருள் உள்ள வந்து தான் அவனுடைய இந்த கேரக்டர் என்ன செய்ய முடிஞ்சது, மாற்ற முடிந்தது. இது நான் இவ்வளோ விரிவாக எதுக்கு பேசுகிறாருன்னா, என்னை பொறுத்தளவு இது பெரிய கண்டுபிடிப்பு. திருவாசகத்துக்குள்ளே ஒரு 20% ஏரியாவை இது ஆக்கிரமிக்குது. ஆனால் அந்த இடங்கள்லாம் ஆணவ மலத்தை பேசுகிற இடம். அது புரிஞ்ச அன்னைக்கு தான் உங்களுக்கு திருவாசகமே புரியும். இதெல்லாம் எதை பேசுகிற இடம்? ஆமாம், இது என்னை பாதிக்கிறது என்றால் ஆணவமலம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பாதிக்காமல் செய்தா என்றால் என்ன மலத்தை நீக்கினாயின்னு புரிஞ்சுக்கணும், ஆணவமலத்தை நீக்கினாயின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிரமாணமாக எடுத்துக்கணும். அருள் செய்து பொற்களல் இணை காட்டி, களல், இறைவன் களலை எதற்காக அணிகிறான்? எதிரி வீரன் களல் அணிவது எதிரியை அழிக்க. இறைவனுக்கு எதிரி 3 மலம். அதில் இப்போ என்ன மலம் அழிக்கப்படணும்? அந்த ரூட்டில் போனாலும் மேட்ச் ஆகுது. ஆணவ மலத்தை அழிப்பதற்காக பொற்களல் இணை காட்டி அவர் சொன்னாராம். டாக்டர் டாக்டருடைய கெட்டப்பில் இருந்தால் தானே நம்ம டாக்டராக பார்க்க முடியும். அவர் அதுக்குரிய அந்த சாதனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம டாக்டராக ஏற்றுக்கிடுவோம். சர்ஜரிக்கு போகிற டாக்டர் அதற்குரிய ட்ரெஸ்ஸில் வந்தால் தான் சர்ஜரிக்கு டாக்டர் ரெடி ஆகிட்டார்னு நினைப்போம். சர்ஜரி தொடங்க போகுதுங்கிறாங்க, ஆனால் டாக்டர் மப்டியில் சுற்றுறாருன்னா சர்ஜரிக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறோம்ல. சிவபெருமான் களலாக காட்டினாராம். சர்ஜரி தொடங்கியாச்சு. என்ன மலத்துக்கு எதிரான போர் தொடங்கியாச்சு? ஆணவ மலத்துக்கான எதிராக களல் காட்டி வேந்தனாய். பார்த்தீங்களா, அரசன், அருளரசன். என்ன அரசன்? அருள் அரசனாக வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே. அந்த அற்புதத்தை நான் சொல்லுவதறியேன் என்று சொன்னார். இது அற்புத பத்துங்கன்னு ஏன் பேர் வந்துங்கிறதே இப்போ தான் நமக்கு புரியுது. இதுக்கு ஏன் அற்புத பத்துன்னு பொருள் சொல்கிறேன். ஏன் அற்புத பத்துனா நம்ம ஆட்கள் வேறு மாதிரி பொருள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிசய பத்துனா அதிசயமாக தெரியணுமா, அற்புத பத்துனா அற்புதமாக தெரியணுமா, அப்படி பொருள் சொல்கிறாங்க. பூம்பாவை உயிரோடு எழுப்பியது அற்புதம். ஏனென்றால் அது யாராலும் என்ன செய்ய முடியாது, செய்ய. இப்படி உதாரணம் சொல்கிறாங்க. அதிசயம்னா சுண்டைக்காய் லெமன் சைஸில் இருந்துன்னா என்னது அதிசயம். இப்படி தான் இவ்வளவு அளவுக்கு தான் உரை இருக்குது. ஆனால் இன்னைக்கு உரையை மாற்றுங்க. ஆணவ மலம் நீக்கப்படுறா, அது அற்புதம் தானே. இருக்கிற மலத்தில் எது மோசமானது? எங்க ஆணவ மல நீக்கம் எத்தனை மல நீக்கம்? மும்மல நீக்கம். ஆணவமல நீக்கத்தை மாணிக்க வாசகர் அற்புதமாக பார்த்தார். ஆணவமல தாக்கத்தை மாணிக்க வாசகர் எங்கே வச்சிருக்கிறார்? அதிசயத்தில் பார்த்துருக்கிறார். அந்த அதிசயப்பத்தில் அந்த ஆணவமல தாக்கம் மட்டும் பேசலை, அடியரில் கூட்டிய அதிசயம்தான் அங்கே. அந்த அந்த இல்லற பற்று அங்கே மேஜர் கான்செப்ட் கிடையாது. அதிசயம் என்பது யார் மேல் வைத்து பேசப்பட்டது? அடியரில் கூட்டிய அதிசயத்தின் மேல் வைத்து பேசப்பட்டது. அதை பேசும்போது இதையும் சேர்த்து சொல்கிறார், அவ்வளோதான். அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பார்த்து புரிஞ்சுக்கணும் என்ற அளவில் நிறைவு செய்வோம். வரும் வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம். ஆமாம், எவ்வளோ செய்தி என்ன. சிவாய நம்ம குருவே போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து
இதயமே பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளை நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய. வர முடியாது அப்படியா? சரி சரி சரி, பரவாயில்ல. அதனால